சார் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா சார்? என்ன சார் தொடர்ந்து வந்து அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துச்சு. கொடுக்கல, அது எப்படி கொடுத்துருவாங்க? கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டா இங்கே கேட்டதான் இங்கே கொடுத்துட்டாங்க. டேட்டை மாற்றினாங்க, டேட்டை மாற்றி 21ன்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு கோணத்திலிருந்து யோசிக்க வேண்டும். 25 மாநாடு தேதி என்று அஃபிஷியலான அறிவிப்பு விஜய் தரப்பிலிருந்து வெளிவந்து விட்டது, ரைட்டா? இப்போது கன்னியாகுமரியிலேருந்து வரக்கூடியவர்கள், சென்னையிலேருந்து வரக்கூடியவர்கள் நேராக மாநாட்டுக்கு போவாங்க, போய் தங்கணும் இல்லையா? மதுரையிலேருந்து ரூம்லாம் கிடைக்காம விருதுநகர் அந்த சுற்றுவட்டாரம் வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளிலும் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. 25க்கு 25னா 24 25 புக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் காசு திருப்பி கொடுத்துருவானா? ஒன்றாச்சா வண்டி. இன்னொன்று சார், பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்னைக்கு ரூம்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பே பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவன் 50% வாங்க மாட்டான், அவனுக்கு தெரியும். ட்ரெயின் 25னா இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணணும்ல, இப்படி புக் பண்ணாங்க. கேன்சல் பண்ணுன்னா ஃபுல் காசு வருமா ரயிலில்? வராது சார். இது போன்ற ஏற்பாடுகளை ரத்து செய்ததன் மூலமாக மட்டுமே 5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது நான் சொல்கிறது தனித்தனியாக. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், தனி நபர்களுக்கு. நான் சென்னையில் இருக்கேன், இப்போ நான் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? 50 பேருக்கு சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவேன், கரெக்டாக? கேன்சல் பண்ணால் இப்படி கணக்கு போடுங்க. தமிழ்நாடு பூரா அதில் இருக்கவன் நடந்து வந்துடுவான், மற்றவன் ரூமு. இப்போ நான் 50 பேரை கூப்பிட்டு போகிறேன்னா 50 பேர் எப்போ போய் எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வாங்கப்பான்னு விட முடியுமா? பட் நம்ம சொல்லிட்டே தானே சார் இருந்தோம், இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே புக் பண்ணிட்டாங்க. 25ன்னு ஒரு விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எங்கே போகுது? அப்போ 21 கூட மாற்ற வாய்ப்பு இருக்கா சார்? நான் என்ன சொல்கிறேன், சரி 25ன்னு சொன்னீங்க, 25 கொடுக்க முடியாது, 27 விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொன்னீங்க, 18லேருந்து 22க்குள்ளே ஒரு டேட்டு கொடுத்தீங்க, 21 ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க. கேள்வியெல்லாம் கேட்டீங்க, 5 பக்கத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க. இப்போ பர்மிஷன் கொடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொன்ன டேட்டு தானே இது. 18லேருந்து 22ன்றது நீ சொன்ன டேட்டு தானே. என்ன பிரச்சனை உனக்கு கொடுக்குறது? நான் சொன்னது தெரியுதா? அல்வா அதிகாரி எல்லாம் சேர்ந்து இதை இப்படி தான் பண்ணணும், திருப்பி ரூம் கிடைக்க விடாமல் பண்ணணும், புரியுதா? இப்போ 21 புக் பண்ணியிருக்கல, அதையும் கேன்சல் பண்ணவி. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோன்னு நான் ஊகிக்கிறேன்னா 21 என்ன காரணத்தை சொல்லி தள்ளி சொல்லலாம். இதுக்கும் கோர்ட்டுக்கு போகணுமாப்பா? இல்லை இப்போ சார் ஒரே ஒரு நாள் 22 தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் கூட இப்போ நீங்கள் சொல்கிற சிக்கல்கள் இருக்குது சார். ரூம் புக் பண்ணுறது, ட்ரெயின் புக் ஒரு நாள் தள்ளினாலும் சிக்கல் தான்மா. ட்ரெயின் டிக்கெட்டுக்கு இப்போ 22க்கு நீங்கள் இப்போ 20 நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, போய் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குவீங்களா? எங்கே தங்குறது? இப்போ பெண்களோடலாம் வராங்க, என்ன பண்ணுவாங்கன்னா 22 சொல்ல மாட்டாங்க, 20 சொல்லுவாங்க. இன்னும் அது மிகப்பெரிய சிக்கல். கரெக்ட். எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி. என்ன அடி வாங்க போகிறாங்க 26லன்றது வேடிக்கை பாருங்க. எதிர்கட்சி அந்த சூழல் கிடைக்காது போது, கிடைக்கக்கூடாது. 2011 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போன்ற தோல்வியை திமுகவுக்கு மக்கள் கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதே மாதிரியே தொடர்ந்தா கட்சி இருக்குமான்னு கூட தெரியல சார். அதை பின்னாடி பார்த்துக்கலாம், அது அவங்க தலையெழுத்து. நமக்கு நான் எல்லாம் போனால் நல்லது தான் தமிழ்நாட்டுக்கு.